आज का दिन हमारे लिए बनाया है। இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், நமக்காக உண்டு பண்ணின நாள். आपके साथ वो रहकर आपके जीवन में अपने महिमा को प्रकट करेगा। அவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து அவருடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்துவார். विश्वास करने वालों की जिंदगी में वो हमेशा अपनी महिमा को प्रकट करने वाला परमेश्वर है। விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவன் தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். विश्वास ही एक चीज है जो हमारे जीवन के अंदर परमेश्वर को काम करने के लिए रास्ता बनाता है। விசுவாசம் தான் ஒரே வழி, தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிற ஒரே வழி விசுவாசம் தான். विश्वास आपके हृदय में और ज्यादा बढ़ते जाए, ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து முன்னேறி செல்லுங்கள், ताकि आप परमेश्वर की कृपा में और बलवंत होते जाएं। அப்பொழுதுதான் தேவனுடைய கிருபையிலே இன்னும் நீங்கள் பலம் அடைந்து கொண்டே செல்வீர்கள். आपकी लाइफ को लेके परमेश्वर का एक बहुत ही बड़ा प्लान है। உங்கள் வாழ்க்கை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். कितने लोग इस बात को विश्वास करते हैं? இந்த வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? परमेश्वर मेरे जीवन को लेके एक योजना रखा है। தேவன் என் வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் ஆமென் ஆமென். उस प्लान को परमेश्वर पूरा करने वाला है। ஆமென் ஆமென். அந்த திட்டத்தை கண்டிப்பாக தேவன் நிறைவேற்றி தருவார். ஆமென். उसको कोई नहीं रोक सकते हैं। அத யாருமே தடை பண்ண முடியாது. आपके जीवन में परमेश्वर का जो योजना है उसको कोई भी नहीं रोक सकता। உங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. आपका हृदय है ना एक अच्छा भूमि बनते जाए, ताकि आपके द्वारा परमेश्वर की राज्य इस दुनिया में प्रकट हो। உங்கள் இருதயமாகிய அந்த நிலத்தை நல்ல நிலமாக நீங்கள் வைக்க தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே உங்கள் மூலமாக அது பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். परमेश्वर का राज्य इस दुनिया में प्रकट होना है, उसके लिए एक ही एक चीज की जरूरत है, अच्छा भूमि की जरूरत है। ஒரே வழி இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வெளிப்படுவதற்கு உங்கள் இருதயமானது அது நல்ல நிலமாக இருந்தால்தான் இது சாத்தியமாகும். இருதயத்தை நல்ல நிலமா வச்சுக்கிறது ஒரே ஒரு வழி மட்டும்தான், ஒண்ணுதான். உங்களுடைய என்னது தேவ ராஜ்யத்தை இந்த பூமிக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரே ஒரு வழி. இருதயமாகிய நிலம் நல்ல நிலமாக இல்ல அப்படின்னா ராஜ்யம் இந்த பூமியில வெளிப்பட முடியாது. अगर आपके हृदय अच्छी भूमि अगर नहीं बनाए तो परमेश्वर के राज्य को इस भूमि में आप प्रकट नहीं कर सकता, लेके आ नहीं सकता। दिन प्रतिदिन आपके हृदय को अच्छा भूमि बनाते जाओ। ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தை நல்ல நிலமாக நீங்கள் மாற்றுவதிலே நோக்கமாயிருங்கள். हृदय को अच्छा भूमि कैसे बना सकता है? இருதயத்தை நல்ல நிலமா எப்படி மாற்றுறது? हृदय सिर्फ सोच विचार से नहीं जुड़ा है। இருதயம் வெறுமனையா யோசனை எண்ணங்களால மட்டும் அது இணைக்கப்படல. அது மட்டும் இல்ல, it is connected with your body, physical body. அது உங்கள் சரீரத்தோட, அதாவது இந்த பிசிக்கல் பாடியோட இணைக்கப்பட்டிருக்கு. आपका जो मन है ना, वो आपके हर एक सेल के अंदर वास करता है। உங்களுடைய மனமானது உங்களுக்கு சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களிலும் அது இணைக்கப்பட்டிருக்கிறது. Every cells, ஒவ்வொரு அணு, செல்கள் हिंदी में every cells के अंदर एटम, अणु अलग है, सेल के अंदर वास करता है। ஒவ்வொரு செல்கள்லயும், உங்க சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு செல்களிலும் அது அந்த உங்க மனம் அது இணைக்கப்பட்டிருக்கிறது ஒன்றோடு ஒன்று. So
यहाँ से लेके पूरे बॉडी में आपका है ना मन फैला हुआ। நீங்க வந்து உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு செல்களிலும் உங்கள் மனமானது அப்படியே பரவி இருக்கிறது. तो इसीलिए ये शरीर जो है हमारे मन का एक हिस्सा है. அதனாலதான் இந்த சரீரமானது உங்கள் மனதுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது, ஒரு பாகம். एक छोटा सा बाग नहीं है, एक बहुत ही बड़ा बाग. அது வந்து சும்மா சின்ன பகுதி இல்ல, ரொம்ப பெரிய பகுதி. Because your mind lives in your whole body, every cells and every atoms is connected with your mind. ஏனென்றால் உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு செல்களும், அதாவது ஒவ்வொரு ஆட்டம்ஸ்லயும் உங்கள் மனமானது அப்படியே இணைந்து அது அப்படியே பிணைந்து இருக்கிறது. तो अच्छा भूमि बनना, आपके हृदय को अच्छा भूमि बनना आपका पूरे सेल से जुड़ी हुई बात है. நீங்க உங்க இருதயத்தை நல்ல நிலமா மாற்றுவதற்கு அது வந்து உங்க மனதை பொறுத்துதான் இருக்கு. உங்க செல்களை, அது உங்களுடைய இருதயத்தை நல்ல நிலமா மாத்துறதுங்கிறது உங்களுடைய ஒவ்வொரு செல்களிலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்குள்ளயுமே அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து உங்களுடைய பாடியோட ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு அணு துகள்களுக்குள்ளேயும் அந்த மாற்றமானது நிகழ்கிற ஒரு விஷயமாக இருக்கு. तो अच्छा भूमि बनते रहना, जितना अच्छा भूमि बनते जा रहा है उतना ही राज्य आपके द्वारा इस दुनिया में दिखना शुरू हो जाएगा. உங்களுடைய இருதயத்தை நல்ல நிலமாக மாற்ற வேண்டும். நீங்க எத்தனை அதிகமாக உங்கள் இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்களோ அத்தனை அதிகமாக உங்கள் மூலமாக உங்களுக்குள் இருக்கிற தேவ ராஜ்யம் இந்த உலகத்திலே அது பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். अभी क्यों इतना ज्यादा हमारे द्वारा प्रकट नहीं हो पा रहा? ஏன் அப்ப காரணம் என்ன? அவ்வளவு அதிகமா தேவ ராஜ்யம் ஏன் வெளிப்படவே மாட்டேங்குது, வெளியே பிரதிபலிக்க மாட்டேங்குது? क्योंकि हमारे अंदर अभी भी पुराना आदम का स्वभाव भरा हुआ. காரணம் என்ன? பழைய ஆதாமின் சுவாபம், அதாவது அவனுக்குள்ள இருந்த சாயல் இப்ப வரையும் நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. So हमारे माइंड अभी तक बदलाव में नहीं आ रहा. இப்ப வரையும் நம்ம மனமானது அந்த மறுரூபத்துக்கு நேராக வரவில்லை. कितना भी उद्धार पा लिया, चर्च जा रहे हैं, फिर भी है ना कहीं हमारे अंदर एक गड़बड़ चल रही है. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், சர்ச்சுக்கு போறோம், ஆனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு மாற்றம் வராமல் இருக்கிறது. कारण यही है, अब तक हम हमारे माइंड की ट्रांसफॉर्मेशन कैसे हो सकता है ये सीक्रेट पता नहीं है. இதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய மனதின் மறுரூபத்துல நம்ம வேலை செய்யல, அத பத்தி அறிவு நமக்கு இல்லை. How to transform the mind. எப்படி நம்முடைய மனதை மறுரூபமாக்க வேண்டும் என்கிற அறிவு ஞானம் நமக்கு இல்லை. वचन यही कहता है, அதேதான் வசனம் சொல்லுகிறது. रोमियो की किताब अध्याय 12 में लिखा है, ரோமர் 12வது அதிகாரம் 1 और 2 अगर आप पढ़ के देखेंगे, நீங்க 1வது 2வது அதிகாரத்திலே நீங்கள் படிப்பீர்கள் என்றால் वहां पे लिखा है, அங்க எழுதப்பட்டிருக்கிறது, तुम्हारे मन की नया हो जाने से तुम्हारे चाल चलन भी बदलता जाएगा. வசனம் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तुम्हारे मन की नया हो जाने से, மனம் புதிதாகிறதினாலே तुम्हारे चाल चलन बदलता जाएगा. மறுரூபமாவீர்கள், உங்களுடைய நடக்கை அது மறுரூபமாகும். நடக்கை மாறணும்னா நடக்கையை மாத்த முடியாது, நடக்கையை மாத்தவும் கூடாது. புரியுதுங்களா? இப்ப நடக்கையை மட்டும் மாத்தினீங்கன்னா அது நடக்கை வந்து ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது, அது மறுபடியும் கொஞ்ச நாள்ல திருப்பி பழைய ட்ராக்லயே போய் நிக்கும். अगर चाल चलन को अगर बदलेंगे वो अगर वापस वही चाल चलन आएंगे. अगर आप आपके चाल चलन को बदलने में लगे रहे वो ज्यादा दिन नहीं टिकेगा. मन की नया होकर उसके द्वारा चाल चलन में बदलाव आएगा तो वो बदलाव हमेशा के लिए है. நீங்க நடக்கைய மாத்தணும்னீங்கன்னா அது கொஞ்ச நாள்ல அது நிறைய இருக்காது, திரும்ப அது பழையபடி திறந்துரும். ஆனா நீங்கள் மனதை நீங்க மறுரூபமாக்குனீங்கன்னா
அதன் மூலமாக வருகிறதான மறுரூபம் அது நிலையாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். So मन की नया होना जरूरी है. மனம் புதிதாக வேண்டியது மிகவும் அவசியம். तो मन को नया करने के लिए மனதை நீங்கள் புதிதாக்குகிறதற்காக आपको मन के बारे में, मन क्या होता है इसके बारे में जानना जरूरी है. அப்ப மறுரூபம் கொண்டு வரணும்னா மனம் என்ன, மனம்னா எப்படி மறுரூபம் வரும் அப்படின்ற ஞானத்தை நீங்கள் அறிய வேண்டியது அவசியம். देखो हम इस दुनिया में पैदा हो गए, நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கிறோம், बड़ा हुआ, நம்ம வளர்ந்தோம், பெருசாயிட்டோம். हमारे माँ बाप ने हमें खाना दिया, நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, कपड़ा दिया, துணி போட்டுக்கிற ட்ரெஸ் கொடுத்தாங்க, स्कूल भेजा, நீங்க பள்ளிக்கு அனுப்புனாங்க, साइंस सिखाया, அறிவியல் கத்து கொடுத்தாங்க, मैथ्स सिखाया, கணக்கு கத்து கொடுத்தாங்க, इंग्लिश सिखाया, இங்கிலீஷும் கத்து கொடுத்தாங்க, हिंदी सिखाया. ஹிந்தி கத்து கொடுத்தாங்க. ये सब कुछ क्यों सिखाया? ஏன் இதெல்லாம் கத்து கொடுத்தாங்க? तभी नौकरी मिलेगा, அப்பதான் வேலை கிடைக்கும், पैसा कमाएंगे, காசு சம்பாதிக்கலாம். वापस हम खाना, जो खाना माँ बाप ने दिया वो खाना हम खरीद के हम खा सके. எது அம்மா அப்பா சாப்பாடு கொடுத்தாங்களோ அதே சாப்பாட நம்ம காசு கொடுத்து அப்பதான் வாங்க முடியும். அதுக்காக படிப்பு. हम हमारे बच्चों को वही दे सकते जो उन्होंने हमें दिया है. அவங்க நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அத நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக. ये पढ़ाई, ये सब कुछ हमारे माँ बाप ने हमें क्यों करवाया? இந்த படிப்பு இதெல்லாம் ஏன் நம்ம அம்மா அப்பா நமக்கு கொடுத்தாங்க? क्यों? காரணம் ज्ञान बढ़ाने के लिए क्या? ஞானம் பெருக்கிறதுக்காகவா என்ன? पैसा कमाना, காசு சம்பாதிக்கணும். अल्टीमेटली हमारा पूरा टारगेट क्या है? जब तक इस दुनिया में जिए, ये शरीर के लिए, ये शरीर की आवश्यकता को कैसे हम लेके आए? நீங்க ஓவராலா சொல்ல போனா இந்த சரீரத்துக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த அறிவுகளை நாம் பெற்றுக்கொண்டோம். माँ बाप ने हमें सब, இதெல்லாம் அம்மா அப்பா அதனாலதான் நமக்கு கொடுத்தாங்க. बट माँ बाप ने ये नहीं सिखाया, அம்மா அப்பா இத சொல்லி தரல, ना कोई भी स्कूल हमें ये नहीं सिखाया, ஸ்கூலும் நமக்கு இத சொல்லி தரல, कोई भी हमें नहीं सिखाया. நமக்கு யாருமே இத சொல்லி தரல. मनुष्य बोलने से सिर्फ शरीर नहीं है, उसके पास मन एक है. மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு வெறுமனையா சரீரம் மட்டுமல்ல, அவனுக்கு மனமும் இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுக்கவில்லை. उसको सिर्फ शरीर की आवश्यकता नहीं है, मन की आवश्यकता है. அதுக்கு வெறுமனையா சரீரம் மட்டும் அவசியப்படாது, சரீர தேவைகள் மட்டும் தேவையில்லை, மனதின் தேவைகளும் இருக்கிறது. மனமும் ஒரு தனி ஒரு இதாக இருக்கிறது. மனதை குறித்த அறிவை நமக்கு, மனம் என்ன, மனம் எப்படி இருக்கு, மனது எப்படி ஒரு மனிதன் ட்ரெயின் பண்ணணும், மனசை எப்படி ஒரு மனுஷன் வச்சுக்கணும் அப்படிங்கறத என்ன செய்யல, சொல்லி கொடுக்கல. मन को कैसे रखना कोई नहीं सिखाया. மனதை நம்ம எப்படி அத பராமரிக்கணும், அதை எப்படி வச்சுக்கணும்ன்றத சொல்லி கொடுக்கல. कोई भी नहीं सिखाया. யாருமே கத்து கொடுக்கல. हमें क्या सिखाया? कुछ नहीं सिखाया. நமக்கு எதுவும் கத்து கொடுக்கல. बचपन से हमें बस नहाना कैसा है, நம்ம எப்படி குளிக்கணும், खाना खाते समय खाना एक भी चावल नीचे नहीं गिरे जैसे कैसे खाना है, ये सिखाया. நம்ம சாப்பிடும் பொழுது சோறு கீழே சிந்தாம, ஒரு சோறு கூட கீழே விடாம சாப்பிடணும், அத கத்து கொடுத்தாங்க. कैसे नहाना चाहिए, எப்படி குளிக்கணும், ये सारे फिजिकल थिंग्स है. இது சரீரம், இந்த பிசிக்கல் புரிய ஞானம், அறிவு. But what is mind? ஏது மனது? मन क्या है? மனம் என்றால் என்ன? उसको कैसे एक बंदा सही रखना है. அந்த மனதை ஒரு மனிதன் எப்படி சரியாக வைக்க வேண்டும், और मन को कैसे ट्रेन करना है. எப்படி மனதை அதுக்கு பயிற்சி கொடுக்கணும், அதை எப்படி நல்ல மோல்டு பண்ணணும். बॉडी को हम एक्सरसाइज करते हैं, सुबह उठ के वॉकिंग जा रहे हैं बहुत सारे. நம்ம நிறைய பேர் காலையில சரீரத்துக்காக வாக்கிங் போறீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க. बट मन की एक्सरसाइज कैसे देना है? மனதுக்கு ஒரு பயிற்சி இருக்கிறது, அதை எப்படி செய்யணும், அது என்ன? शरीर को बहुत सारे लोग फिट रखे हुए हैं. சரீரத்தை ரொம்ப பேர் ஃபிட்டா வச்சிருக்காங்க. मसल्स बढ़िया बना रखे हैं. மசில்ஸ்க்கு சில்ஸ்லாம், பேக்லாம், சிக்ஸ் பேக்லாம் பயங்கரமா வச்சிருக்கோம். कुछ लोग ऐसे स्लिम रखे हैं. ஸ்லிம்மா நிறைய பேர் வச்சிருக்கோம். बट दिमाग है ना,
ஆனா மனசுல மைண்ட்ல खूब खा खा के ओबेसिटी बना रखे हैं। ஆனா நிறைய மனதுல நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு ஒபிசிட்டி ஆகி நல்லா பெருத்து போயிருக்கு. शरीर स्लिम है, சரீரம் ஏன்னா ரொம்ப ஸ்லிம்மா தான் இருக்கு. आप जब आईना को देखते हैं, आप अपने आप को देख के बोल रहे हैं, हाँ मेरे जैसा सुंदर कोई नहीं है। நீங்க கண்ணாடிய பாக்கும் பொழுது அப்பப்பா எவ்வளவு சூப்பரா இருக்கும், நம்மள மாதிரி அழகு யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்க. मैं कितना सुंदर, देखो कितना स्लिम हूँ मैं, நான் எவ்வளவு ஸ்லிம்மா இருக்கேன் பாருங்க, நீங்களே உங்களை நினைச்சுக்கிறீங்க. देखो मुझ में पेट नहीं है बाहर, அது வயிறு வெளியவே தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. मेरा देखो, बट आपका माइंड ओबेसिटी में बैठा हुआ है। ஆனா உங்க மனமானது அங்க ரொம்ப நல்லா சாப்பிட்டு கண்டது கடையில சாப்பிட்டு ஒபிசிட்டி ஆகி பெருத்து போயிருக்கு. अनवांटेड चीजों को खा खा के खा, see everything that goes into your mind, you are eating it in your mind. எதெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கோ அதெல்லாம் நீங்க சாப்பிட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சாப்பிட்டு சாப்பிட்டு தான் அதை உள்ள சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. हर चीज जो आप सुनते हैं आप खा रहे हैं। நீங்க எதெல்லாம் கேக்குறீங்களோ அதை சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம், உள்ள வாங்குறீங்கன்னு அர்த்தம். माइंड खाता है, மைண்ட் மனசு சாப்பிடுது. बहुत सारे लोग माइंड की भूख बहुत होता है उनको, அவங்க நிறைய பேருக்கு மனசுக்கு பயங்கர பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். மனப்பசி. மனப்பசி புடிச்சா ஊர்பட்ட பேர் திரியறான் ஊர்ல தெரியுமா, ஒரு கான்பரன்ஸ் விட மாட்டான். மனப்பசி அது. அந்த பசி பாத்தீங்கன்னா எது எது எங்க எது சொன்னாலும் போய் உட்காந்து கேட்பான். ஆனா எதையுமே லைஃப்ல ஃபாலோ பண்ண மாட்டான். ஆனா எல்லாத்தையும் கேட்டு உள்ள வாங்கி வச்சுக்குவான். இது என்ன பசினா மனப்பசி உள்ள ஆட்கள். சரி, இந்த பசியால அவன் ஏதாவது நல்லது நடக்குமா அவனுக்குன்னா நடக்காது. ஒபிசிட்டி ஆகி போயிருப்பான். அவன்கிட்ட நீங்க எதை வேணாலும் பேசுங்களேன், நீங்க போய் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட என்ன வேணாலும் சொல்லுங்களேன், இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியுங்க, இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியுங்க, இதெல்லாம் நான் முன்னாடியே கேட்டுட்டேங்க அப்படின்னு ஒரு குரூப் ஊருக்குள்ள பேர் தெரியும். இவன் பூரா யாருன்னா மனசுல, அதாவது எப்படி உடம்புக்கு பசிக்குமோ அந்த மாதிரி மனப்பசி எடுத்து உண்டக மண்டக தின்னு கடைசியில ஒபிசிட்டி ஆகி பெருத்து போய் நடக்க முடியாம நிக்க முடியாம இப்ப லைஃப்ல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே மனசு ஒரு மாதிரி ஆயிப்பி கிடக்குற ஆட்கள் இதுங்கெல்லாம். எத்தனை பேருக்கு புரியுது என்ன பேசுறேன்னு? मन का भूख है ना, मन का भूख, वो अगर एक बंदा को ज्यादा लगना शुरू हो गया ना, वो बहुत कुछ सीखता है मगर कोई भी फॉलो नहीं करता है। बट ज्यादा खा के अगर आप उसको है ना पचता नहीं है तो क्या होगा? सेम चीज, ज्यादा सीखा मगर कुछ भी पचता नहीं है आप में। நிறைய நம்ம சேர்த்து வச்சிருக்கோம், கத்துருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா அத நம்ம ஃபாலோ பண்ணல, அத பிராக்டிஸ் ஆக்சஸ் பண்ணலனா அது செரிக்காம இருந்தா எப்படி இருக்கும் சாப்பாடு? அந்த மாதிரி உள்ள ஒபிசிட்டி ஆயிரும். मन का भूख, மனப்பசி, थॉट्स की पसी, थॉट्स में भी भूख लगता है, எண்ணங்களின் பசி. See, there are so many bodies. We have totally 5 bodies. One is your physical body. நமக்கு 5 வகையான சரீரங்கள் இருக்கிறது. ஒன்று இப்ப நம்ம பாக்குறோம்ல, இந்த பிசிக்கல் பாடி. Cells and atoms से बना हुआ है. இந்த செல்களினாலும் ஆட்டம்ஸ் அணுக்களினாலும் உருவாக்கப்பட்டதான இந்த சரீரம், நம்ம பாக்குற இந்த சரீரம். दूसरा बॉडी है इमोशनल बॉडी. இரண்டாவது உணர்வின் சரீரம். तीसरा बॉडी है मेंटल बॉडी. மூன்றாவது மென்டல் பாடி, एनर्जी बॉडी. அடுத்தது ஆற்றல் சரீரம். उसके बाद आता है स्पिरिचुअल बॉडी. அதுக்கப்புறம் வருது ஆவிக்குரிய சரீரம், ஆவி சரீரம். 5 bodies. 5 சரீரங்களை நாம் பெற்றிருக்கிறோம். फिजिकल बॉडी, நம்ம இந்த பிசிக்கல் பாடி, இந்த சரீரம் நாம் பார்க்கிற சரீரம். எனர்ஜி பாடி, ஆற்றல் சரீரம். மென்டல் பாடி, மன சரீரம். இமோஷனல் பாடி, உணர்வின் சரீரம். and last spiritual body. ஆவி சரீரம்.
5 layers है हमारे अंदर। நம்ம சரீரத்துக்கு இந்த பிசிக்கலுக்கு சரீரத்துக்கு மேல 4 லேயர்ஸ் இருக்கு, மொத்தமா 5. ये जो शरीर आंखों में दिखाई देता है, बाकी 4 शरीर जो है ओपन स्पेस में आकाश के साथ जुड़ा हुआ है, வெட்டவெளியோடு தொடர்புல இருக்கும் அதெல்லாம். ஒரு சரீரமானது, இந்த சரீரம் உங்க கண்ணு முன்னாடி தெரியுதா? நான் தெரியற நல்லா இருக்கும் இல்லையா? இது உங்க கண்ணுக்கு தெரிகிற சரீரம், இது காண்கிற சரீரம். மத்த 4 சரீரம் வெட்டவெளி சரீரம், இன்விசிபிள் அன்சீன் வேர்ல்டோடு தொடர்புடையது, அதாவது வெட்ட வெளியோடு தொடர்புடையது. ஒன்று ஆற்றல், 2 மனம், 3 உணர்வு, 4 ஆவிக்கு உரிய ஆவியின் சரீரம். சோ இது எல்லாம், இது இந்த 5, all these 5 bodies should come together in one in Christ. இது இந்த 5 சரீரமும் ஒன்றாக இணைக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே அலைன்மென்ட்க்கு வரணும். कितने लोगों को समझ आ रहा है? 5 शरीर है, एक फिजिकल बॉडी, दूसरा एनर्जी बॉडी, तीसरा हमारा मेंटल बॉडी, इमोशन बॉडी, स्पिरिट बॉडी, अगला स्पिरिट बॉडी, आत्मिक शरीर. तो 5 शरीर होता है, ठीक है? जैसे ये शरीर की भूख होता है, எப்படி இந்த பிசிக்கல் பாடி நீங்க பாக்குற இந்த சரீரத்துக்கு பசி இருக்கிறதோ, ध्यान से सुनो, இத கவனமா கேளுங்க. இந்த சரீரத்துக்கு பசி ஏற்படுகிறதோ, खाना, इसके लिए रोटी खाते हैं, सब्जी खाते हैं, चिकन खाते हैं, मटन खाते हैं. இந்த சரீரத்துக்காக பசி எடுக்கும் பொழுது ரொட்டி சாப்பிடுறோம், சோறு சாப்பிடுறோம், சிக்கன் சாப்பிடுறோம், மட்டன் சாப்பிடுறோம், காய்கறிகள் சாப்பிடுறோம். ठीक है? इसका जो भूख को मिटाने वाली चीजें इस पृथ्वी से उगता है. இந்த பிசிக்கல் சரீரத்துக்குரிய பசியை தீர்ப்பதற்காக பூமியிலிருந்து வருகிறதான அந்த ஆகாரத்தை நாம் சாப்பிடுகிறோம். முடிஞ்சு 1 ये शरीर का, இந்த சரீரத்து முடிஞ்சு. मेंटल बॉडी, मेंटल शरीर, माइंड का शरीर, மன சரீரம், इसका भी सेम वे भूख लगता है. இதுக்கும் ஒரே மாதிரி பசி எடுக்கும். यही है मेंटल हंगर, माइंड का हंगर, मन पसी. ये जब लोगों को लगता है ना, वही समय लोग है ना इधर उधर जाते हैं, कुछ ना कुछ उनकी दिमाग में डालना नहीं है, तो उनका दिमाग है ना एक जगह में बैठता नहीं है. सही मार्ग में उनको वो भूख को, सही चीज को कैसे खाना है हम नहीं सिखाए, वो कुछ भी खा लेता है. மன சரீரத்துக்கும் பசி எடுக்கும். அந்த பசி எடுத்த உடனே இங்க போய் அங்க போய் எதையாவது கத்துக்கிட்டு ஏன்னா அவங்களுக்கு சரியான வழியில அந்த பசியை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாது, சொல்லியும் கொடுக்கல. அதனால குண்டக மண்டக எதையாவது போட்டு எதையாவது கேட்டு உள்ள சேர்த்து வச்சுப்பாங்க. 24 घंटा बैठ के टीवी देखना, 24 மணி நேரம் உட்கார்ந்து டிவி பார்க்கணும், मूवी देखते रहना, படம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், अनवांटेड लोगों के साथ बातें करना, नेगेटिव चीजों को बात करने सुनना, தேவையில்லாத ஆட்களோடு தேவையில்லாத காரியங்களை கேட்டுக்கொண்டே இருப்பது, பேசிக்கொண்டே இருப்பது, अनवांटेड कॉन्वर्सेशंस में जाके जुड़ जाना, தேவையில்லாத கம்யூனிகேஷன், தேவையில்லாத மத்தவங்களோட பேசுகிற கான்வர்சேஷன், ये सब मेंटल भूख है. இதெல்லாம் மன பசியினால் வருகிறது. ये मेंटल भूख को हम सही ट्रैक में अगर हम नहीं लगाएं, ये जाके कुछ भी खाएगा. இது இந்த மன பசி வரும் பொழுது சரியான வழியை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது குண்டக மண்டக கேக்கும், அது குண்டக மண்டக சாப்பிட்டுரும். आपको पता है ना, शरीर में जब भूख लगता है आप कभी भी इसको उठा के नहीं खाते. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம சரீரத்துல பசி எடுத்துச்சுன்னா இந்த மவுஸ் எடுத்து சாப்பிட மாட்டோம். कभी काटा आपके घर की जो ये पड़ा हुआ चीजों को उठा के कभी खाया? எப்பயாவது இந்த பாடியில பசி வரும்பொழுது நீங்க ஏதாவது ரிமோட், ஏதாவது குச்சி, பென்சில், ரப்பர், பாக்ஸ் ஏதாவது எடுத்து சாப்பிட்டுருக்கீங்களா? आपको पता है ना ये चीज में नहीं खाना चाहिए. இது சாப்பிட கூடாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். क्यों? अभी मैं इसको खा लिया,
இத சாப்பிட்டுட்டேன், मेरे पास दांत है, பல்லு இருக்குன்னு நான் சாப்பிட்டுட்டேன், கடிச்சு கிடிச்சு சாப்பிட்டுட்டேன். अगर इसको भी अगर मैं काटना हो तो काट सकते हैं, இத சாப்பிட முடியும் என்னால, नहीं है कि ये नहीं खा सकता है, இது சாப்பிட முடியாதுலாம் கிடையாது. दांत है ना, பல்லு இருக்குல்ல, अभी भी सोचने से इसको भी काट के मैं खा सकता हूँ, இப்ப நினைச்சா கூட இதை நான் கடிச்சு சாப்பிட முடியும். बट मैंने कभी नहीं खाया, ஒரு நாள், ஆனா இதை ஒரு நாள் நான் சாப்பிட்டது இல்ல. क्यों? காரணம் मुझे ये चीज पता है, எனக்கு நல்லாவே தெரியும், ये दांत से मैटर नहीं है, ये पेट से जुड़ी हुई बात है. இது வந்து பல்லோட தொடர்புடையது இல்ல, இது வயிறோட தொடர்புடையது. ये it's not good for my body. இது வந்து என் சரீரத்துக்கு நல்லதல்ல. Same way your mind, you know, when it gets hunger, it starts starving and it makes you to take something. உங்களுக்கு அதே போலதான் உங்கள் மன பசி வரும் பொழுது எதை சாப்பிடணும், எதையா சாப்பிடணும், ஏதாவது வேணும் 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 கேட்கும். उस समय जो लोग है ना कुछ करना शुरू कर दे, कुछ ना कुछ लोगों से, क्योंकि बोलते हैं हमें रिलैक्स चाहिए, आप बोलते हैं ना मुझे ना थोड़ा रिलैक्स होना है, वो रिलैक्स आप कहाँ ढूंढते हैं? நீங்க வந்து மனப்பசி வரும் பொழுது நீங்க கேக்குறீங்களே நான் ரிலாக்ஸா இருக்கணும், நான் ரிலாக்ஸா, இந்த ரிலாக்ஸ எங்க தேடுறீங்க? அதான் பசி. கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணுங்க. இவங்க கூட கொஞ்ச நேரம் போய் அப்படி பேசிட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க. ஆனா அவங்க கிட்ட போனீங்க அப்படின்னா இப்ப அவங்க பேசுறது பூரா குப்பை, நான் பேசுறது பூரா குப்பையா தான் பேசுவேன், உருப்படாதது, கடந்த கால வாழ்க்கையோடைய சாக்கடை, கடந்த கால வாழ்க்கையில நடந்தது நிகழ்ந்தது, இத அசை போட்டுக்கிட்டு வருவீங்க. போய் உங்க நினைவுகளை எல்லாம் கெடுத்து அனுப்பிடுவாங்க. अगर रिलैक्स करने के लिए किसी से आप बोलते हैं इनसे बात करने से है ना थोड़ा रिलैक्स मिलता है, ऐसे जाके बोल के चले जाएंगे, लेकिन है ना उन लोगों से, उन बंदे से अगर कचरा ही निकलता है, उनका पास्ट लाइफ इनका है, उनका है, उनका इनका है, अनवांटेड बातों को सुन के आपके माइंड को खराब करके ही आता है. वो मेंटल बुक, माइंड का बुक जब बढ़ता है ना, माइंड का बुक, उस समय आपको जैसे ये बुक बढ़ता है तो आपको पता है मैं यही चीज खाना है, सेम वे माइंड का बुक जब बढ़ता है तो उसको भी खाने के लिए आप अपने माइंड को सही चीजों को देना शुरू करो. எப்படி இந்த பிசிக்கல், அதாவது இந்த சரீரம் பசி எடுக்கும் போது சரியான இதற்கு தேவையான ஆகாரம் எது என்று நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சு சாப்பிடுறீங்களா, அதே போல மனதிற்கும் ஒரு பசி இருக்கிறது. அது வரும் பொழுது சரியான வழியிலே சரியான ஆகாரத்தை நாம் சாப்பிடாவிட்டால் நம்ம வந்து கண்ணாபுனான தவறான நாலேஜ், தவறான சாப்பாட நம்ம சாப்பிட்டுருவோம், அது தப்பா போயிடும். Some people eat too much. சில பேர் ரொம்ப அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுருவாங்க மனப்பசியில. जितना चाहिए उतना ही खाओ, எவ்வளவு தேவையோ அதை சாப்பிடுங்க போதும். जितना जानना उतना ही जानो, எது அறியணுமோ எவ்வளவு அறியணுமோ அவ்வளவு அறியுங்க போதும். जितना जानना है उतना ही जानो, எவ்வளவு உங்களுக்கு அறிவு தேவையோ அவ்வளவு அறிவு போதும். कुछ लोग मुझे पता है, சில பேர் எனக்கு தெரியும், आप उनके पास जाके पेंट के बारे में बात करो, वो 10 पेंट बोलेंगे. நீங்க வந்து பெயிண்ட பத்தி அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஒரு 10 வகையான பெயிண்ட் சொல்லுவாங்க. आप उनके पास जाके कोई बीमारी के बारे में बात करो, वो तो PhD ले रखे उसमें. நீங்க அவங்கள வியாதிய பத்தி அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அதுல டாக்டரேட்டே வாங்கி வச்சிருப்பாங்க, அவ்வளவு வியாதி சொல்லுவாங்க. அவங்க டாக்டரேட் வியாதியிலே டாக்டரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட தெரியாம போய் காலையில இருமுனேங்கன்னு சொல்லி பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு உங்க கதை. இருமுனியா, அப்ப உனக்கு ஒருவேளை டிபி இருக்குமோ, எப்படி இரும்பல் வந்துச்சு, அந்த இரும்பலோட சத்தம் எப்படி வந்துச்சு, அஹா அஹான்னு வந்துச்சா இல்ல வந்துச்சா அப்படின்னு நம்மள போட்டு அந்த அந்த அதுக்கு அவனே ஒரு இதே எழுதிடுவான், ஒரு தீசிஸே எழுதி முடிச்சிருவான். அதுல ஒரு இரும்பலுக்கு ஒரு இரும்பல் தானா வந்துச்சுன்னு அதுக்குள்ள என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி என் மூக்குல ஆக்சிஜனே சொருகிடுவோம் போலையாடான்னு யோசிக்க வச்சிருவான் நம்மள. कुछ लोग ऐसे होते हैं, हमारे दिमाग को इतने खराब कर देते हैं, थोड़ी सी बोल के उनको बोलो मैं सुबह है ना थोड़ा सा थ्रोट है ना थोड़ा सही नहीं, वो बोलेंगे तुम्हारा थ्रोट सही है, ये हो सकता वो हो सकता, तुम्हारे अंदर ऐसे आवाज आया कि वैसे आवाज आया, खराब करते हैं.
நம்ம மைண்டே ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. PhD कर रहे क्या वो लोग? நிறைய பேர் வியாதியில டாக்டரேட் வாங்கி வச்சிருக்காங்க. Too much of knowledge. इसलिए बाइबल साफ साफ कहता है அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். इसलिए बाइबल कहता है जिसका ज्यादा बुद्धि है उसको दर्द भी ज्यादा है. बाइबल में लिखा है वचन में. அதனால வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அறிவு பெருத்தா நோவு பெருத்தணும். எல்லாம் தெரிய வேண்டிய அளவு தெரிஞ்சுக்கங்க. சரியா? जितना जानना है उतना ही जानना काफी है. So mental body is very important, you know. மன பசி மன சரீரம் அது வந்து நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். एक ही एक वचन को बोल के मैं समाप्त करता हूँ क्योंकि टाइम नहीं है. मैं जो भी बात कर रहा हूँ ये सबकी वचन कहाँ है? இத நான் இப்ப ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இது நான் சொல்றேன்ல இதெல்லாம் எங்க இருக்கு? रोमियो की किताब अध्याय 12 था 1. अभी मैं 2 वचन को समझाया था. अभी एक को मैं पढ़ता हूँ. रोमर हिंदी में लेके रखना. हिंदी वाले रोमियो अध्याय 12 पढ़ने के लिए. रोमियो का 12 का 1. Romans chapter 12 verse 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப்னு போட்டிருக்கோம் ஆங்கிலத்துல. ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் ஆவிக்குரிய ஆராதனை இதுவே அப்படிங்கிறார். சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறதா? சரீரங்களை அந்த இடத்துல யூஸ் பண்ணி இருக்கிற வேர்டு வந்து சரீரங்களை, சரீரத்தை அல்ல, शरीरंगलाई, शरीरों को बलिदान के रूप में समर्पण करना है. इट्स नॉट बॉडी, इट्स बॉडीज. वहां पे लिखा है बॉडीज, बिकॉज सबमिटिंग योर बॉडीज, द नॉलेज ऑफ योर इनर बॉडीज, एस्ट्रल बॉडीज, मेंटल बॉडी, फिजिकल बॉडी, मेंटल बॉडी, इमोशनल बॉडी, स्पिरिचुअल बॉडी, है ना, एनर्जी बॉडी. All these 4 bodies are unseen bodies that we have. So submitting your bodies as a living sacrifice, not only body. He's not talking about your spirit, physical body. He is talking about your bodies. இங்க வந்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது 12:1 சரீரம் அல்ல சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு சரீரம் காணக்கூடியது, மற்ற 4 சரீரம் காணக்கூடியாத வெட்ட வெளியிலே இருக்கிறது. बाकी 4 शरीर अनसीन. ठीक है, इसीलिए पौलुस यहाँ पे लिख रहा है सबमिट योर बॉडीज एज अ लिविंग सैक्रिफाइस, नॉट बॉडी, इज बॉडीज. शरीरों को समर्पण करें. इसको ये जो वचन को सिर्फ फ्लैश में जो बंदा रहता ना उसके लिए ये बोलता अरे तो लोगों को देके बात कर रहा. बट द मैन who knows the spiritual bodies, he knows about what he is writing exactly, because Paul is talking about spiritual worship. Spiritual worship comes from the spiritual bodies, not from the physical body. That's why Jesus said in the John chapter 4, यीशु मसीह यूहन्ना अध्याय 4 में बात कर रहा है. वो सामरी स्त्री से जब बात करते समय यीशु ने बोला समय आ रहा है मेरा पिता को आत्मा से स्पिरिचुअल वर्शिप करने वाले आएंगे. They will worship the Father from the spirit, from the unseen bodies. நீங்க வந்து யோவான் 4வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், காலம் வருகிறது ஆவியோடு தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அவங்க பாடி அறிஞ்சவங்க இல்ல, பாடிஸ் அறிஞ்சவங்களா இருப்பாங்க. இது வந்து நீங்க ஒரு சாதாரணமான மனுஷன் கிட்ட போய் இந்த வசனத்தை கொடுத்தீங்கன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த வசனம் வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் சொல்றாரு பவுல் அப்படின்வாங்க. ஆனா இங்க பவுல் பேசிக்கிட்டு இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. யோவான் 4 இயேசு எதை பேசினாரோ
அந்த மேட்டர் இங்க இயேசு பேசுறாரு, இங்க பால் எழுதுறாரு. என்னது? ஆவியோடும் உண்மையோடும் நாங்க சொன்னார் பாருங்க. அந்த ஆவியோடும் உண்மையோடும் அந்த ஆவின்றது இந்த 4 சரீரத்தையும் ஆக்டிவேட் பண்ணி இந்த 4 சரீரத்திலையும் தன்னோட கான்சியஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண ஒருத்தனுக்கு தான் இந்த வர்ஷிப் சாத்தியம். அதனாலதான் பால் இந்த இடத்துல புத்தியுள்ள ஆராதனை எதுங்கிறத பத்தி பேசுறாரு. இது பாடிய பத்தினது இல்ல, இது பாடிஸ பத்தின மேட்டர். புரிஞ்சா? वापस सुने, वापस ध्यान करें इस प्रचार को. God bless you. Have a nice day. இந்த வசனத்தை திரும்பவும் கேளுங்க, இந்த மெசேஜை திரும்பவும் படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.